நம்ம லைஃப்லயோ நம்ம கெரியர்லயோ நம்ம நம்மளால டிஃபைன் பண்ணாத ஒரு வெர்ஷன் ஆஃப் சக்சஸ் நோக்கி நம்ம போய்க்கிட்டே இருப்போம். அது யார் டிஃபைன் பண்ணாலும் இருக்கலாம். நம்ம டீச்சரோட வெர்ஷனா இருக்கலாம், இல்லைன்னா நம்மளோட பேரண்ட்ஸ் வெர்ஷனா இருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டுக்காரனோட வெர்ஷனா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நல்ல கவர்மெண்ட் உத்தியோகம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லன்னா வந்து நல்லா கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லன்னா 35 இயர்ஸ்க்குள்ள நல்லா ஒரு வீடு, சொந்த வீடு வாங்கிரணும் அப்படின்பாங்க. இல்ல 40 வயசுக்குள்ள வந்து நம்ம ஒரு 4 டீம மேனேஜ் பண்ணா தான் நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லான ப்ரொஃபஷனல் லைஃப்ல இருக்கோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது எதுவுமே வந்து நான் பேட் வெர்ஷன் ஆஃப் சக்சஸ்ன்னு சொல்லவே மாட்டேன். பட் இது கொஸ்டின் என்னதுன்னா, இது உங்களுடைய வெர்ஷன் ஆஃப் சக்சஸா அப்படின்றத டிஃபைன் பண்றது தான். ஏன்னா நீங்க மத்தவங்க வெர்ஷன் ஆஃப் சக்சஸ ஃபாலோ பண்ணி போகும்போது, அது கூடயே சில ஹேபிட்ஸும் வளரும். ஏன்னா ஹேபிட் ஒன்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, உங்க டே டு டே டிசிஷன்ஸையும் அது பாதிக்க ஆரம்பிக்கும். எதுக்காக வந்து கம்பெனிஸ்லாம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஹேபிட் கிரியேட் பண்ண நினைக்கிறாங்க. ஒரு Uber வந்து இல்லன்னா ஒரு Zomato இவங்கலாம் வந்து எதுக்காக உங்களுக்கு மொத 3 ஆஃபர்ஸ் ஃப்ரீ அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்க அந்த ஹேபிட் பழகிட்டீங்கன்னா 3 ஆஃபர்ஸ் ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணும்போதே அந்த ஆப் யூஸ் பண்ண பழகிட்டீங்கன்னா, அடுத்த தடவ எனக்கு இன்னைக்கு சாப்பாடுன்னு நெனச்சா Zomato ஞாபகம் தான் வரும். இல்ல நான் இன்னைக்கு டக்குனு ஒரு டிராவல் பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன்னா, எனக்கு Uberஓட ஞாபகம் தான் வருது. ஸோ இதுக்காக தான் அவங்க ஹேபிட் கிரியேட் பண்ண நெனைக்கிறாங்க. அண்ட் நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் இப்படி ஒரு வெர்ஷன் ஆஃப் சக்சஸ்க்கு ஒரு ஹேபிட் பில்ட் ஆயிடுச்சுன்னா, நம்ம டே டு டே ஸ்மால் டிசிஷன் லெட்ஸ் சே நான் இன்னைக்கு வந்து நான் எவ்வளோ சேலரி டிசர்வ் பண்றேன்? நான் என்ன மாரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் ஆக்சஸ் பண்ணலாம்? எனக்கு வந்து இந்த இந்த பர்ட்டிகுலர் ஜாப்க்கு வந்து தகுதி இருக்கா? இல்லையா? அது டெசிக்னேஷன் நான் போலாமா? வேணாமா? இப்படி எல்லாமே வந்து உங்களுடைய டெஃபினிஷன் ஆஃப் சக்சஸ் எதுவோ, அத பொறுத்து தான் இந்த மாரி டிசிஷன்ஸுமே பேஸ் ஆயிருக்கும். இதனால தான் உங்களுடைய வெர்ஷன் ஆஃப் சக்சஸ ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேருக்கு கார்ப்பரேட் லேடர சீக்கிரம் கிளைம் பண்றது தான் அவங்களுடைய அல்டிமேட் டெஸ்டினேஷனா இருக்கும். வெர்ஷன் ஆஃப் சக்சஸா இருக்கும். சில பேருக்கு அது செட் ஆகும். பட் நீங்களும் அதே பாதையில போனீங்கன்னா, உங்களுக்கு மேபி செட் ஆகாம இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நீங்க லெட்ஸ் சே உங்களுக்கு நான் 4 நாள் வேலை பார்த்தா போதும். நான் வந்து என் ஃபேமிலியோட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படிங்கிறது தான் உங்களுடைய வெர்ஷன் ஆஃப் சக்சஸா இருக்கலாம். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் யுவர் வெர்ஷன். பட் இப்ப நீங்க கேட்கலாம். அது எப்படிங்க நான் கண்டுபிடிக்கிறது? என் வெர்ஷன் எப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறது? என்கிட்ட 4 பேர் சொல்றாங்க. 4 பேர் இதுதான்ப்பா சக்சஸ் அப்படிங்கிறாங்க. அத கேட்டு நானும் ஃபாலோ பண்றேன். இதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இத எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க சக்சஸ நீங்க வெர்ப்ஸ்ல டிஃபைன் பண்ணுங்க. நவுன்ஸ்ல டிஃபைன் பண்ணாதீங்க. ஆர் உங்க ஃபோக்கஸ் ஆஃப் யுவர் சக்சஸ வந்து நீங்க வெர்ப்ஸ்ல வைங்க. நவுன்ஸ்ல வைக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்லலாம் ஐ வாண்ட் டு பிகம் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ட்டு. இல்லன்னா ஐ வாண்ட் டு ஹேவ் அ ஹவுஸ். இல்லன்னா ஐ வாண்ட் டு ஹேவ் 4 பீப்பிள் இன் மை டீம் இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம். இங்க எல்லா இடத்துலயுமே ஃபோக்கஸ் வந்து நவுன்ஸ்ல தான் இருக்கு. அதாவது வைஸ் பிரசிடென்ட், ஹோம், 4 மெம்பர் டீம் இப்படின்ட்டு நவுன்ஸ்ல தான் இருக்கு. பட் இதே இது உங்க சக்சஸ லெட்ஸ் சே ஐ வாண்ட் டு கொலாபரேட் வித் கியூரியஸ் மைண்ட்ஸ். இல்லன்னா ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் மை ஃபேமிலி அண்ட் ஒர்க் ஆன் எனர்ஜைசிங் ஸ்டஃப் அண்ட் ஸ்டஃப் தட் எனர்ஜைசஸ் மை மைண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்துல வந்து நீங்க எதுல ஃபோக்கஸ் பண்றீங்க? இங்க கொலாபரேட் வித் கியூரியஸ் மைண்ட்ஸ். இங்க கொலாபரேட்டிங்கிற கான்செப்ட்ல தான் இந்த சென்டென்ஸோட ஃபோக்கஸ் இருக்கு. ஆர் ஸ்பெண்ட் டைம் வித் மை ஃபேமிலி அண்ட் ஒர்க் தட் எனர்ஜைசஸ் மீ. ஸோ இதுல இருந்து ஸ்பெண்ட் டைம்ங்கிறதுல தான் ஃபோக்கஸ் இருக்கு. ஸோ ஃபோக்கஸ் எல்லாமே இங்க வெர்ப்ஸ்ல தான் இருக்கு. நவுன்ஸ்ல கிடையாது. ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணும்போது உங்களோட இன்டர்னல் காம்பஸோடைய சக்சஸ் எங்க இருக்கு அப்படின்றது உங்களுக்கு கிளியரா தெரியும். இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இன்னைக்கு நெறைய பேர் எதுக்குன்னே தெரியாம எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும். என்னப்பா நான் 1 வருஷம் இந்த கம்பெனில வேலை பார்க்குறேன். இன்னும் ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ப்ரமோஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு 1 வாரம் செம்ம ஹேப்பியா இருப்பாங்க. எல்லாருக்கும் ஸ்வீட் தருவாங்க. LinkedIn எல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. 1 வாரத்துக்கு அப்புறம் திருப்பி ஐயோ! என்னடா இது இவ்ளோ வேலை இருக்கு. ச்சே இதுக்கா நம்ம வந்தோம் அப்படின்ற மாரி திருப்பி எதுக்குடா வேலைக்கு போனோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. ரீசன் என்னன்னா, தே ஆர் ஜஸ்ட் சேசிங் தி டெசிக்னேஷன். அவங்க வந்து நவுன்ஸ தான் சேஸ் பண்றாங்க. என்ன மாரி நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்றத அவங்க சேஸ் பண்றது கிடையாது. அண்ட் 2வது நீங்க வெர்ப்ஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணும்போது, நீங்க அந்த டைட்டில்ஸ் மேலயோ இல்லன்னா நீங்க வந்து ஈவன் ஒரு கம்பெனி லே ஆஃப் பண்ணணும்னே வச்சுக்கோங்களேன். இந்த மாரி எந்த விஷயத்தையும் பத்தி நீங்க கண்டுக்க மாட்டீங்க. ஏன்னா, நீங்க வந்து அந்த இடத்துல உங்க டைட்டில் வச்சு டிஃபைன் பண்ணல. நீங்க வந்து பண்ற வேலைய வச்சு தான் உங்கள நீங்களே டிஃபைன் பண்ணிக்கிறீங்க. அப்ப நீங்க எங்க போனீங்கனாலும் நீங்க பொழச்சுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு ரெசிலியன்ஸும் மைண்ட் செட்டும் உங்களுக்கு பில்ட் ஆயிடும். உங்ககிட்ட என்ன புடிக்குது அப்படின்றத கிளியரா உங்களால ஆர்டிகுலேட் பண்ண முடியும். நீங்க வந்து உங்கள நீங்களே வந்து, நான் வந்து ஒரு வைஸ் பிரசிடென்ட்டா இருந்தேன். நான் வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட்டா இருந்தேன். இந்த மாரி நீங்க உங்கள டிஃபைன் பண்ணிக்க மாட்டீங்க. உங்கள டிஃபைன் பண்ணும்போதே வந்து, எனக்கு வந்து எழுத பிடிக்கும். எனக்கு வந்து 4 பேர்ட்ட பேச பிடிக்கும். அதனால நான் சேல்ஸ் ரோலுக்கு போனேன் அப்படின்ற மாரி சொல்லுவீங்க. எனக்கு வந்து நம்பர்ஸையும் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா எனக்கு யோசிக்க தெரியும். அதனால நான் வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட்டா இருந்தேன் அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்க டிஃபைன் பண்ண தெரியும். நீங்க பண்ற வேலைய. ராதர் தேன் ஜஸ்ட் ஹேவிங் அன் ஐடென்டிட்டி ஒரு டேக் மாரி மட்டும் நான் வந்து இந்த டெசிக்னேஷன் அப்படின்லாம் நீங்க வச்சுக்க மாட்டீங்க. ஸோ யூ ஆர் மச் மோர் ரெசிலியன்ட் இன் த ஜாப் சினாரியோ ஆல்சோ.
அண்ட் இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். இது வந்து ஒரு ஒன் டைம் ஆக்டிவிட்டி கிடையாது. உங்களுடைய சக்ஸஸை டிஃபைன் பண்ணுறது. லெட்ஸே ஒரு ஜாபுக்கு போகும்போதோ இல்லை ஒரு 4 பேரை மீட் பண்ணும் போதுமே சரி, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தாண்டினதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் யூ வில் ஆல்சோ ஹேவ் ப்ரொஃபஷனல் க்ரோத் அண்ட் ஆல்சோ எமோஷனல் க்ரோத். நிறைய விஷயங்களை கற்றுருப்பீங்க, நிறைய விஷயங்கள் புதுசாக பார்த்துருப்பீங்க. அண்ட் உங்களோட டெஃபினேஷன் ஆஃப் சக்ஸஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்க தான் செய்யும். பட் இட்ஸ் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம போன சக்ஸஸ் என்னவா இருந்தது, இப்போ நம்மளோட டெஃபினேஷன் ஆஃப் சக்ஸஸ் என்னவா இருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட டெஃபினேஷன் ஆஃப் சக்ஸஸ் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க அதை டிஃபைன் பண்ணலன்னா யாரோ ஒருத்தங்க உங்களுக்காக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி தாட்ஸ் நீங்க இன்னும் நிறைய படிக்கணும்னா மறக்காம என் நியூஸ் லெட்டரையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எப்படி ஜாயின் பண்ண அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் அகேன் நீங்க வெல்கம் இமெயிலை கன்ஃபார்ம் பண்ண மட்டும்தான் ஃபியூச்சர் நியூஸ் லெட்டர்ஸ் உங்களுக்கு வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூ தந்துருச்சுன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஸோ தட் மற்றவங்களுக்கும் யூடியூப் இதே வேல்யூவை ஷேர் பண்ணும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.